பலர் பெண்ணியத்தை பற்றி பேசி கேட்டிருப்போம். ஆனால் அந்த பெண்ணியத்தோட முழு உருவமாக வாழ்ந்து ஒரு மாநிலத்தையே ஆண்ட ஜெயலலிதாவோட அறியாத பக்கங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட முதலமைச்சராக 5 முறை பதவி வகிச்சிருக்காங்க. அப்போது சுற்றி இருக்கவங்கெல்லாம் சும்மாவா இருப்பாங்க? நீ மைசூரில் பிறந்தவ, தமிழச்சியே கிடையாதுன்னு அடுக்கடுக்காக குறைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே கதாநாயகியா இருக்கப்பவே ஜெயலலிதா பதிலடி கொடுத்துருக்காங்க. கங்கா கௌரி படத்தோட படப்பிடிப்புக்காக மைசூர் போகிறாங்க ஜெயலலிதா. அங்கே படப்பிடிப்பெல்லாம் பரபரப்பாக நடக்க கன்னட சலுவாலியார் கட்சியினர் ஜெயலலிதா கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. நீ மைசூரில் தானே பிறந்த, அப்போ கன்னடக்காரி தானே அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. இதுக்கு பதில் சொன்ன ஜெயலலிதா, நான் எப்போ கன்னடக்காரியான அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீ மைசூர்ல தான் பிறந்திருக்க, அதனால நீ கன்னடக்காரி தான்னு அவங்க அழுத்த திருத்தமா சொல்ல, ஏன் முன்னோர்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்க, அதனால நான் தமிழச்சிதான்னு கோவத்தோட அவங்கள சொல்லி அனுப்புறாங்க. 25 வயசுல கதாநாயகியா இருக்கப்பவே நான் தமிழச்சிதான்னு அழுத்த திருத்தமா சொன்ன ஜெயலலிதா எப்பவும் தமிழச்சியா தான் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தப்பவும் சரி, ஒரு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரா இருந்தப்பவும் சரி, கதாநாயகியா திரையுலகையே கலக்கிட்டு இருந்தப்பவும் சரி, அவங்களோட கடின உழைப்பை தான் முன் வச்சிருக்காங்க. அதோட ஒரு உதாரணமா சொல்லணும்னா 1968 மட்டும், அந்த ஒரு வருஷத்துல மட்டும் அவங்க 20 படங்கள் நடிச்சிருக்காங்க. கதாநாயகி, அரசியல்வாதி, பரத கலைஞர்கள்னு பல பேரை கொண்ட ஜெயலலிதா ஒரு பாடகியும் கூட தான். அவங்க பாடின அம்மா என்றால் அன்பு பாட்டு இப்பவுமே பல பேர் மனசுல ஓடிட்டு தான் இருக்கு. இந்த காலத்துல அதிகாரத்துல இருக்க அரசியல்வாதிகளே கர்நாடகாவுக்கு போனா நான் ஒரு பியூர் கன்னடிகான்னு சொல்றதும், தமிழ்நாட்டுக்கு வந்ததும் நான் பச்சை தமிழன்னு சொல்றதும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா 25 வயசுலயே கர்நாடகால இருந்துகிட்டே நான் ஒரு தமிழச்சின்னு திமிரா சொன்ன ஜெயலலிதாவோட துணிச்சல் தான் இப்பவும் நம்ம காதுகள்ல அவருங்க பேர் ஒலிக்க காரணமா இருக்கு.